சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோலேயும் ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக பேச போகிறோம். அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முஸ்லீம் மக்களுக்காக தான் ஆதரவு குரம் கொடுப்பேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் மக்களுக்காக பிரேரணை போட்டிருக்கிறேன், அதை நாளைக்கு பாராளுமன்றத்தில் கேட்பேன் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்கிறாரு. இது சம்பந்தமாக முற்றுமுழுதாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போட பாசத்தோடு கேட்டுக்கொண்டு, பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. பாராளுமன்ற அமர்வுகளில் பெரிதாக பேசப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கல்கிசை வடக்கு வைத்தியசாலையினுடைய இந்த ஆடை விவகாரம். இது இப்போ சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. முஸ்லீம் மக்களுக்காக சாதகமாக பேசுகின்ற பலர் இருக்கிறார்கள், பாதகமாக பேசுகின்ற ஒரு சிலரும் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட 9 அந்த முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கலாச்சாரம், பண்பாடு, அதுக்கேற்ற வகையில் அவர்கள் உடை அணிந்த விவகாரம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களையும் தன்னுடைய கருத்துக்களை பதிவேற்றி வருகிறதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த விஷயங்களுக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சிலருடைய சமூக வலைத்தளங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவேற்றி கொண்டு நாங்கள் வீடியோக்குள்ளே தெளிவாக போகலாம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இப்பொழுது இந்த முஸ்லீம் சகோதரிகளுக்காக குரல் கொடுப்பது அல்லது இந்த 9 முஸ்லீம் சகோதரிகளினுடைய இந்த சுகாதார தொண்டர்களுக்காக குரல் கொடுப்பது அப்படின்றது புலம்பெயர் தேசத்திலிருந்து பணம் அனுப்புகின்ற நபர்களுடைய பணம் வருகையின்மை காரணமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு சில காக்காக்கள் அல்லது ஒரு சில முஸ்லீம் நபர்கள் பணம் கொடுக்கிறார்கள், அதுக்காகத்தான் இவர் இவ்வாறு கதைக்கிறார் அப்படி என்று சொல்லி பொறாமை கொண்ட அல்லது டாக்டர் அர்ச்சுனா மீது எதிர்மறை கருத்துக்களை கொண்ட நபர்கள் இவ்வாறான கருத்துக்களை பகிர்வதையும் நாங்கள் சமூக ஊடகங்களில் காணலாம். அவர்களுடைய தரம் அவ்வளவுதான் அப்படி என்று சொல்லி இந்த இடத்துல நான் சொல்ல யோசிக்கிறேன்னு சொன்னால், ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தமிழ் இனத்துக்காக, அது முஸ்லீம் சகோதரர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம்கள், அவர்கள் ஒரு தமிழர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்காக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் குரல் கொடுக்கின்ற பொழுது இவ்வாறான ஈனத்தனமான கருத்துக்கள் சொல்பவர்களும் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களை ஒரு சிலர் அனுப்பி வைத்திருக்கலாம், அல்லது ஒரு சிலர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய எதிரிகளாக இருக்கலாம், அவருடைய கருத்துக்களோடு ஒத்து போகாதவர்கள் இவ்வாறான கருத்துக்களை பரப்புவதாக காணக்கூடியது. ஆனால் அதுக்கு கீழே சமூக வலைத்தளங்களை இவ்வாறான கருத்துக்களை பரப்புபவர்கள் இருக்கின்ற பொழுது அதுக்கு கீழே கொமெண்ட் இடுபவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களை காரி துப்பி அல்லது காரி உமிழ்ந்து விடுவகின்ற அளவுக்கு கொமெண்ட் எடுக்கின்றதை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படியே இருக்கின்ற போது இன்று பாராளுமன்றத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பாதிக்கப்பட்ட இந்த 9 தாதியர்கள் சம்பந்தமாக, இடமாற்றம் சம்பந்தமாக இது ஒரு சரியான தீர்வாகாது அப்படின்றத டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஆணித்தனமாக பாராளுமன்றத்தில் முன் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் கோடீஸ்வரன் அவர்கள் இதுக்கு சரியான தீர்வு பெற்று கொல்லப்பட்டது, அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள், அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்கின்ற பொழுது இதனை மறுத்து பேசிய இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அவ்வாறு எந்த விதமான சம்பவங்களும் இடம்பெறவில்லை, அவர்கள் இடமாற்றம் பெற்றிருக்கிறார்கள், தற்காலிக இடமாற்றம் பெற்றிருக்கிறார்கள் அப்படி என்ற விஷயத்தையும் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தவன் இன்றைக்கு காணக்கூடியதாக இருந்தது. இப்படியே இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான ஒரு பிரேரணையை நாளைக்கு பாராளுமன்றத்தில் போட்டிருக்கேன். தன்னுடைய இறுதி காலம், அதாவது பாராளுமன்ற அமர்வுகளினுடைய இறுதி காலங்களில் அந்த பாதிக்கப்பட்ட முஸ்லீம் சகோதரிகளுக்காக போடப்பட்டிருப்பதாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சுக்கிறார். இதையும் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயத்தை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். அதாவது யாழ்ப்பாணம் வடபகுதியில் இருக்கின்ற இந்த பொம்மை வழியாக இருக்கலாம், காக்கை தீவாக இருக்கலாம், அந்த பகுதிகளில் இன்னும் ஒரு சில மாதங்களில் மழைக்காலம் ஆரம்பிப்பதனால ஒரு சிலர் சாரத்தை கட்டிக்கொண்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்குன்னா இல்லை டயஸ்போராவிடம் இந்த பணத்தை வாங்கி கொண்டு நான் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிற்கலாம்.
ஆனால் அதுவல்ல உண்மையான பிரச்சனை. அது மட்டுமில்லாமல் இந்த பகுதிகளில் மட்டும்தான் தொடர்ச்சியான சுகாதார சீர்கேடுகள் இருக்கிறது அப்படின்றதை கூட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்திருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்காலத்தில் நான் முதலமைச்சராகினால் அல்லது வடமாகாணத்தினுடைய முதலமைச்சராகினால் முதல் அபிவிருத்தி திட்டங்களை செய்வது இந்த பகுதியாகத்தான் இருக்கும் அப்படின்றதையும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டது மட்டுமில்லாமல் செகுவாரா அவர்களினுடைய ஒரு சில கருத்துக்களையும் இங்கே பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஆளுந்தரப்பினுடைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களால் எந்த ஒரு விடயங்கள் கதைக்க முடியாது அப்படின்றதையும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தை தெரிவித்தது மட்டுமில்லாமல், இந்த பாராளுமன்றத்தில் எந்த ஒரு முஸ்லீம் மக்களுக்கும் அமைச்சு பதவியோ அல்லது எந்த ஒரு நபர்களுக்கும் அரசாங்கத்தினுடைய ஒரு பதவியோ வகிக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமே பிரதி சபாநாயகர் என்கின்ற அந்த தரத்தில் இருக்கிறார் அப்படின்றதும் இங்கே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் இன்று பாராளுமன்ற அமர்வில் சுட்டி காட்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தால், தன்னோடு படித்த ஒரு சில முஸ்லீம் சகோதரர்கள் இன்றும் வைத்தியசாலையினுடைய கன்சல்டனாக இருக்கிறார்கள். அவர்களும் இந்த ஆடைகளை அணிந்து கொண்டு தான் வந்திருந்தார்கள். ஆனால் இந்தளவு பிரச்சனைகள் வந்தது இல்லை. அதே போல் ஒரு காலத்தில் ரூபவாகினியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்ற செய்தி வாசிப்பாளர் நிகழ்ச்சிகளில் செய்தி வாசிப்பாளர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெற்றியில் பொட்டு வைக்கின்ற பொழுது அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கின்ற பொழுது அது சம்பந்தமாக கூட தொடர்ச்சியாக முஸ்லீம் கட்சிகளினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பொட்டு வைத்து தான் அவர்கள் செய்திகள் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் அது ஒரு இனத்தினுடைய அது அங்கீகரிக்கப்பட்ட அடையாளம், அதனை நீக்க சொல்வதற்கு அரசாங்கத்துக்கு எந்த விதமான தகுதிகளும் இல்லை அப்படின்றத சுட்டி காட்டியதையும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் நினைவூட்டியதையும் இந்த இன்றைய பாராளுமன்ற அமர்வுகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மை காலங்களாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய இந்த பாராளுமன்ற அமர்வுகள் இறுதிக்கால பாராளுமன்ற அமர்வுகளாக இருப்பது மட்டுமில்லாமல் தான் ஒரு பாதிக்கப்பட்ட இனத்துக்காக குரல் கொடுப்பதையும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் சொன்ன விஷயங்களும் காணக்கூடியதாக இருக்கிறது. இது இன்று சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட இந்த செய்திகளில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு முஸ்லீம் மக்கள் சார்பிலிருந்து அளவுக்கு அதிகமான ஆதரவு கிடைத்திருக்கிறது அப்படின்றதும் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அவ்வளவுக்கு சமூக ஊடகங்களில் முஸ்லீம் நண்பர்கள் அல்ல முஸ்லீம் சகோதரர்கள் முஸ்லீம் சமூக ஊடகங்கள் பாய்க்கின்ற எல்லாருமே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற விஷயத்தை சமூக ஊடகங்களில் காணக்கூடிய அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா முஸ்லீம் சகோதரர்கள் அவ்வளவு ஆதரவை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதை நாங்கள் சமூக ஊடகங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கல்கிசை வைத்தியசாலையினுடைய இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால், இடமாற்றம் பெற்ற 9 அந்த தாதியர்கள் அல்லது வைத்திய சுகாதார தொண்டர்களுக்கு இடமாற்றம் பெற்ற வைத்தியசாலையில் அவர்களுக்கான மாலைகள் அணிவிக்கப்பட்டு அவர்களை உள்வாங்கியமை, அவர்களுக்கான அங்கீகாரங்கள் அங்கே கிடைக்கப்பெற்றமையும் சமூக ஊடகங்கள் இன்று ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஏன்னு சொன்னால், ஒரு வைத்தியசாலையில் அவர்களை அங்கீகரிக்காமல் அவர்களுடைய ஆடைகளை ஒரு பிரச்சனையாக காட்டி அவர்களை அந்த ஆடைகள் அணிந்து வருகின்ற பொழுது அவர்கள் வைத்தியசாலை வர வேணாம் அப்படின்ற பொழுது இன்னொரு வைத்தியசாலையில் இல்லை நீங்கள் எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு, அதை எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை இன்முகத்தோடு மாலைகள் போட்டு வரவேற்கின்ற விஷயமும் சமூக ஊடகங்களில் இன்று பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இலங்கை என்கின்ற ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கின்றது அப்படின்ற பொழுது இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய தாதியருடைய சீருடை சர்ச்சைகளுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு நோக்கோடு சுகாதார அமைச்சுடன் தமிழ் எம்பிக்கள் பங்கேற்று கொண்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே பேசு பொருளாகிறது. இந்த உரையாடலில் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் ஸ்ரீநாத், அதே மாதிரி ஸ்ரீநேசன், சாணக்கியன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு இது சம்பந்தமான தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் இறங்கி இருந்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் சமூக ஊடகங்களில்
பதியப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இந்த முஸ்லீம் மக்கள் சம்பந்தமாக பல்வேறுபட்ட விஷயங்களை அல்லது அவர்களுக்கு ஆதரவான விஷயங்களை வந்து குரல் கொடுத்து கொண்டு வருவதனால அவருக்கு எதிராக ஒரு சிலர் வந்து இப்போ கிளம்பி இருக்கின்றதும் வந்து சமூக ஊடக பரப்பில் காணக்கூடியதாக இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.